எடப்பாடி பழனிசாமி ஒரு தகுதியற்ற தலைமை. நாம் அவசரப்பட்டு இந்த மாதிரி நம்ம அவரை முதலமைச்சராக அறிவித்து விட்டோம். இந்த வரலாற்று பிழையை செய்ததற்கு தண்டனையாகத்தான் நம்ம அரசியலில் ஒரு பெரிய ஒரு பாலைவனத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை டிடிவிக்கோ, ஓபிஎஸ்க்கோ, சசிகலாவுக்கோ வந்துவிட்டது. முதல் கட்டமாக கட்சியில் இருக்கக்கூடிய இந்த பிழையை திருத்தாமல், கட்சியை ஒன்றிணைக்காமல், இது வலிமை மிக்க சக்தியாக மாறாது என்பதை அவங்க உறுதியா இருக்கிறாங்க. அதனால பாஜக சொல்வதையெல்லாம் கேட்கக்கூடிய இடத்துல கடந்த காலத்திலே அவர்கள் இருந்தார்கள் என்பதனாலேயே இப்ப இருக்க சட்டப்பேரவை தேர்தலே அப்படி நடந்துக்குருவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. அவர்கள் முடிந்த வரைக்குமே சேஃப்டியா வேற ஒரு கூட்டணியை நோக்கி தான் அவங்க நகர்வாங்க. அதை நகர்வதற்கு விஜய் தனித்துவமாக தன்னை தற்காத்து கொண்டால் அங்கே போகலாம். இல்லாட்டினா வாக்கு வங்கி நமக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு காட்டலாம் அப்படிங்கிறதுக்கு எப்படி போய் பலாப்பழ சின்னத்துல நின்று ஓபிஎஸ் தன்னை நிரூபித்தாரா, அது மாதிரி வாக்கு வங்கியை நிரூபிப்பதற்கான இன்னொரு வாய்ப்பை தான் அவர்கள் காத்திருப்பார்களே தவிர அவர்கள் பாஜகவோடு கரைந்து போவதை விரும்பவே